வணக்கம். விடாமுயற்சி மட்டும் இல்லை, தண்டேலுங்கிற தெலுங்கு படம் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. இன்டர்ஸ்டெல்லார் ஐமேக்ஸ் ரீரிலீஸ் இந்த வாரம் தான். லவ் டுடே ஹிந்தி ரீமேக் இந்த வாரம் தான். முதல்ல இன்டர்ஸ்டெல்லார் பார்க்கலாமா தண்டேல் பார்க்கலாமான்னு ஒரு குழப்பம். ட்விட்டரில் ஒரு போல் ரன் பண்ணால் அதில் இன்டர்ஸ்டெல்லாருக்கு தான் அதிகமான வாக்குகள். ஆனால் பாருங்கள், நீங்கள் வாக்கெல்லாம் போட்டீங்க, ஆனால் ஐமேக்ஸில் டிக்கெட் இல்லை. ஒரு வாரம் முழுக்க எல்லோரும் புக் பண்ணி வச்சுருக்காங்க. யார் எங்கேருந்து புக் பண்ணிங்கன்னு தெரில. தெரிஞ்சவங்க சில பேர் சொல்லி வச்சுருக்கேன். டிக்கெட் கிடச்சிச்சுன்னா பார்த்துட்டு அந்த ஐமேக்ஸ் அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போதைக்கு போலில் அடுத்த இடத்துல இருந்தேன். தண்டேல் படத்தோடைய விமர்சனம். கார்த்திகேயா படங்களை டைரக்ட் பண்ண சந்து மொண்டேட்டி டைரக்ஷனில் பெரிய பட்ஜெட்டில் உருவாகிருக்கிற படம். ஸ்ரீகாகுளம் ஃபிஷர்மேன் சில பேர் பாகிஸ்தானில் மாட்டிட்டு ரிலீஸ் ஆன சம்பவத்தை அடிப்படையாக வச்சு, அது நிஜமான சம்பவத்தை அடிப்படையாக வச்சு ஒரு ஃபிக்ஷனலான படத்தை கொடுத்துருக்காரு இயக்குனர் சந்து. படம் தமிழ் டப்பிங்லையும் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் தெலுங்கில் தான் பார்த்தேன். இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் மைல்ட் ஸ்பாய்லர்ஸ் அஹெட். மற்றபடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தண்டேல் ஸ்ரீகாகுளத்தில் ஒரு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி. அங்கே தான் நாக சைத்தன்யா ஒரு ஃபிஷர்மேனாக இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து மீன்பிடி தொழில பண்ணிட்டு இருக்காரு. கடலில் 9 மாதம், வீட்டில் 3 மாதம்னு வாழற ஒரு ஆள். இவருடைய சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஆர்ட் தான் சாய் பல்லவி. 2 பேரும் லவ் பண்ணுறது அந்த ஊருக்கே தெரியும். அந்த அளவுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவ்வளோ காதலோடு இருக்காங்க. ஒரு முறை மீன் பிடிக்க போகிற நாக சைத்தன்யாவும் அவருடைய குரூப்பும் பாகிஸ்தான் எல்லையை தெரியாமல் தாண்டி அவங்க கிட்ட மாட்டிட்டு அங்கே சிறைபிடிக்கப்படுறாங்க. இந்த பக்கம் சாய் பல்லவி ரொம்ப கோவத்தோட எனக்கு வேற ஒரு பையனோட கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. அவரும் மாப்பிள்ளை பார்த்து ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணிடுறாரு. பாகிஸ்தானில் மாட்டின ஹீரோ எப்போ எப்படி திரும்பி வந்தாரு, இவ்வளவு டீப்பா லவ் பண்ண சாய் பல்லவி ஏன் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த தண்டேல். தண்டேல்னா தலைவன் அர்த்தம். நாக சைத்தன்யா ரொம்ப சின்சியரான நீட்டான பெர்ஃபார்மராக இந்த படத்தில் தெரியுறாரு. தன்னுடைய லேக் ஆஃப் ஸ்க்ரீன் பிரசன்ஸுக்கு ஈடுகட்ட உடம்பு ஏற்றி பேச்சு வழக்க மாற்றி கெட்டப்பை மாடிஃபை பண்ணி நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் நாக சைத்தன்யா இன்னும் ஒரு கம்ப்ளீட் ஆக்டரும் இல்லை, கம்ப்ளீட் ஸ்டாரும் இல்லைங்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸும் அந்த லெவலில் தான் இருக்குது. சாய் பல்லவி எப்பவும் போல ஒரு ஹார்ட் ஃபெல்ட் பெர்ஃபார்மன்ஸை ஒரு போர்ட்ரையில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இனிஷியலாக வர அந்த லவ் சீன்ஸில் அவங்களோட நடிப்பை பார்க்கும்போது ரொம்ப ஓவர் மெலோ ட்ராமேட்டிக்காக போயிடுச்சு. இந்த யாரடி நீ மோகினி படத்தில் சரண்யாக்கு அந்த சின்ன பொண்ணு கேரக்டர் வந்து தனுஷை லவ் பண்ணுறேன்னு நமக்கு சிரிப்பு வர அளவுக்கு ஓவராக ரியாக்ஷன்ஸ் கொடுத்து சுற்றிட்டு இருக்கோம் இல்லையா, எனக்கு அதெல்லாம் ஞாபகம் ஆரம்பிச்சிச்சு. பட் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓவர் ஆக்டிங்லாம் குறைச்சிட்டு அந்த மீட்டரை குறைக்கிறாங்க சாய் பல்லவி. நாக சைத்தன்யா கூட ஆர்கியூ பண்ணுற காட்சிகளும் ரொம்ப இயல்பாகவே இருந்தாங்க. கருணாகரனுக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல். அவரும் டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஹோல்ட் பண்ணியிருக்காரு. பப்ளு, பிருத்திவிராஜ், திவ்யா பிள்ளை, பிரகாஷ் பெலவாடி உள்ளிட்ட நடிகர்களும் இந்த படத்தில் இருக்காங்க. தேவிஸ்ரீ பிரசாதோட இசை இந்த படத்துக்கு பெரிய பலம். பின்னணி இசையிலும் சரி, பாடல்களும் சரி, ஒரு ஓல்ட் ஸ்கூல் வைப் இருந்தாலுமே கூட படத்துடைய வீக்கான ரைட்டிங் இருக்கிற மொமெண்ட்ஸை, எமோஷன்ஸை பெட்டர் பண்றது இவருடைய இசை தான். புஜித்தல்லேங்கிற அந்த பாட்டும் அது பிஜிஎம்ல வர இடங்களும் நல்லாவே இருந்தது. பிரம்மாண்ட கமர்ஷியல் படத்துக்கு தேவையான அழகியலோட சில இடங்களில் கொஞ்சம் பொயட்டிக்காவும் விஷுவல்ஸை பிரசன்ட் பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர் ஷம்தத். படத்துடைய ஓவரால் ப்ரொடக்ஷன் டிசைனும் நல்லா இருந்தது. பட் இந்த பாகிஸ்தான் ஜெயில் செட்டு அவ்வளவு கன்வின்சிங்காக இல்லை. நிஜமா நடந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வச்சு ஸ்ட்ராங்காக ஒரு லவ் ஸ்டோரியையும் பேன் இண்டியா ஆடியன்ஸை கவர் பண்ணுறேன்னு தேசபக்தியும் கலந்து கட்டி ஒரு குழப்பமான படத்தை கொடுத்துருக்காரு இயக்குனர் சந்து. இதில் லீட் பேரோடைய பர்ஃபார்மன்ஸஸ் கொஞ்சம் அதிகப்படியாக தெரிஞ்சாலும் முதல் பாதியில் இவர்களுக்குள்ள இருக்கிற அந்த ரொமான்ஸ், அதில் வர பிரச்சனைன்னு போர் அடிக்காமே படம் நகருது. இன்ஃபேக்ட் இன்டர்வல் பாயிண்ட் வரைக்கும் டல் மொமெண்ட்னு பெருசாக படத்தில் எதுவும் இல்லை. பெருசாக டீட்டெயிலிங் பண்ணலனாலுமே கூட ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியோட வாழ்க்கையை காமிச்ச விதம் நல்லா இருந்தது. ஹீரோவையும் ஹீரோயினையும் சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸும் ஓரளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. கருணாகரன் கேரக்டர் கிட்டத்தட்ட அமெரிக்க மாப்பிள்ளை மாதிரி தான்னாலுமே கூட டிக்னிட்டியோட எழுதப்பட்டிருந்தது. ஒன்ஸ் ஹீரோவும் அவர் கேங்கும் பாகிஸ்தானில் மாட்டிக்கிட்ட அப்புறம் திரைக்கதையும் மாட்டிக்குது. ஹீரோவுடைய தேசப்பற்ற காட்டுறேன் அப்படின்னு இவங்க ஜெயிலுக்குள்ளே வச்சிருக்கிற அந்த சீன்ஸ் எல்லாம் அபத்தத்துலையும் அபத்தம். குறிப்பாக இந்திய தேசிய கொடியை வச்சு ஒரு சீன் இருக்கும் பாருங்க, நல்ல வேளை குடிகாத்த குமரன் இதையெல்லாம் பார்க்க உயிரோட இல்லைன்னு சொல்கிற மாதிரி அந்த மொத்த சீனுமே பெரிய காமெடியாக போயிடுச்சு. வேர் ட்ராமா பிகின்ஸ் லாஜிக் இன்ஸ் அப்படின்னு டேரக்டர் ஆரம்பத்திலே ஒரு டிஸ்க்ளைமர்லாம் போட்டுறாரு. பட் ட்ராமா ஒழுங்காக பிகின் ஆகாமையே லாஜிக்கை கொண்டுடுறாங்க. ஜெயிலுக்குள்ளே திரும்ப திரும்ப சேர்ந்துக்கிட்டே இருக்கிற ஒரு டெரரிஸ்ட், ஒரு ரயட்ல ஹீரோவும் அவர் கேங்கும் மாற்ற அந்த ஒரு சீக்வன்ஸ், உச்சக்கட்ட அபத்தமாக கிளைமேக்ஸில் வர பிரச்சனை அண்ட் போராட்டம், இதெல்லாம் படத்துலேருந்து நம்மளை மொத்தமாக ஏலினேட் பண்ணிடுது. பாகிஸ்தான் பிரிசனில் இருக்கிற அதிகாரிகளை நல்லவங்களா காட்டணுமா இல்லையான்னு ஒரு குழப்பம் இயக்குனருக்கு இருந்திருக்கு போல இருக்கு. ஏன்னா திடீர்னு அவங்க நிகழ்ச்சியாக ஹீரோவை பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிலாம் நினச்சிட்டு அடுத்த சீனில் அவரை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. என்னன்னே புரியல. அண்ட் இந்த பேசேஜ் ஆஃப் டைமும் புரியல. இந்த டைம் லைன் வந்து என்னன்றது புரிய மாட்டேது. திடீர்னு 2 வருஷம்லாம் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. கிளைமேக்ஸில் ஆதார் அட்டைக்கு ஒரு விளம்பரம் பண்ணாங்க பாருங்க, ஒரு குபீர் சிரிப்பு மொமெண்ட் அது. தென் ஒரு மினிஸ்டரை ஹீரோயின் பார்க்க போவாங்க. அவங்க இவங்களை மதிக்கவே மாட்டாங்க. இவங்க டெய்லி போய் பார்க்க அவங்க பார்க்கவே மாட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, கல்யாண பொண்ணு கெட்டப்பில் மழையில் போய் வெயிட் பண்ணுவாங்க. இதை பார்த்ததும் மினிஸ்டர் மனசு மாறிடுவாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு பொண்ணு மழையில் அதுவும் கல்யாண கெட்டப்பில் வெயிட் பண்ணுறானா அதில் ஒரு உண்மை இருக்குன்னு சொன்னாங்க பாருங்க.
இந்த படத்தில் ஒரு சிவன் பாட்டு வரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, அதுதான் இந்த மொத்த படத்தோடைய சாம்பிள்னு சொல்லலாம். ஏன்னா பிரம்மாண்டமான செட்டில் ஆரம்பிக்கும் போது சாமி பாட்டாக ஆரம்பிக்கும், ஒரு பில்டப் பாட்டு மாதிரியும் தெரியும், திடீர்னு நடுவில் குத்துப்பாட்டு மோடுக்கு போகும், ஹீரோவும் ஹீரோயின் நல்லாவே டான்ஸ் ஆடி இருப்பாங்க, திடீர்னு ஹீரோயின் சீரியஸாக முகத்தை வச்சுக்கிட்டு சென்டிமெண்ட்டாக சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க, திடீர்னு ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ரொமான்டிக்காக ஆடுற மாதிரி யாரும் இருக்கும். பட் இது சாமி பாட்டாகவும் இல்லாமல், ரொமான்டிக் பாட்டாகவும் இல்லாமல், பில்டப்பாகவும் இல்லாமல், சென்டிமெண்ட்டாகவும் இல்லாமல் குழப்பமாக போயிடுச்சு. இதுவே இந்த தண்டேல். மொத்தத்தில் இந்த தண்டேல் ஒரு சுமாரான காதல் ஆக்ஷன் திரைப்படம், லாஜிக் இல்லாத 90s சினிமாக்களுடைய ஒரு மாடர்ன் அப்கிரேடட் வெர்ஷன் சொல்லலாம். ஒரு கேடிவி படம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப எதிர்பார்க்காம போனீங்கன்னா படம் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்க. படம் தமிழ்ல தெலுங்குல 2 மொழிகளிலும் ரிலீஸ் ஆயிருக்கு. தெலுங்கு வெர்ஷனுக்கு சப்டைட்டில்ஸும் இருந்துச்சு. அண்ட் UA 13+ என்கிற ரேட்டிங் சரியே.